Hello students, welcome to Shiny Max 10th standard Max exercise 2.1ல 7th sum solve பண்ணலாம். Find the largest number. அதாவது largest numberனாலே HCF தான் கண்டுபிடிக்கணும். இங்க ஹைட்னா என்னது? ஹையஸ்ட். அப்ப ஹையஸ்டும் லார்ஜஸ்டும் ஒன்று. ஓகேங்களா? அப்ப இங்க நம்ம HCF ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். Which divides 1230 and 1926 லீவிங் ரிமைண்டர் 12 இன் ஈச் கேஸ். அதாவது இந்த நம்பரை டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் 12 கிடைக்குமா, அதே மாதிரி இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு 12 கிடைக்குமா. ஸோ இப்போ இதுக்கு நான் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துக்கிட்டு இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 12. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரிமைண்டர் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர்லேருந்து 12 மைனஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த நம்பர்லேருந்து 12 மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லி 5 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 2 கிடைக்குமா. ஸோ அப்போ எந்த நம்பர் 3ஆல் டிவைட் பண்ணாதான் 2 கிடைக்கும். 3 1s are 3. ஸோ அப்போ 2 கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ HCF கண்டுபிடிக்கணும்னா ரிமைண்டர் 0 ஆகணும். அப்போ இங்கே 0 ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தந்திருக்க வேல்யூ, ஸோ எனது 5 டிவைட் பண்ணேன் அப்படின்னா 2 கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த 5லேருந்து நான் 2 மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. ஸோ திரும்ப சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த பிளேஸில் 3ன்னு எழுதிக்கிறேன். 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 1 3s are 3. இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால இப்போ இந்த ரெண்டு நம்பரில் இருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணிடணும். ஓகே, சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 1230. ஸோ இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரி இந்த நம்பர் 1926. இந்த நம்பர்லேருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இது 10 ஆகும், இது 2 ஆயிரும். 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. 12 அப்படியே எழுதிடலாம். ஓகே, சேம் அதே மாதிரி 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 1 9 அப்படியே எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு மைனஸ் பண்ண பிறகு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை இந்த ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த மெத்தடு? EDA. ஸோ இந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். A is equal to B into Q plus R where 0 less than equal to R less than B. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஹையஸ்ட் வேல்யூ இதுதானே. ஸோ இதுதான் ஏயோட பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா ஏயோட வேல்யூ 1914 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ சின்ன நம்பர் 1218. ஓகே, ஸோ இப்போ கியூவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பவும் போல தான் பெரிய நம்பரை உள்ளே எழுதிருங்க, நெக்ஸ்ட்டு சின்ன நம்பரை வெளியே எழுதிருங்க. ஓகே, ஸோ இப்போ இது 1 டைம்ஸ் தான் போகும். அப்போ 1218ன்னு எழுதிடலாம். இது 14 ஆகும், இது 0 ஆயிரும். 14லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு இது 8 ஆகும், இது 10 ஆயிரும். 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. 8லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 6. ஸோ இப்போ குவாஷனோட வேல்யூ என்னது? 1. அப்போ பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 696 கிடச்சிருக்கு. எப்போவுமே HCF கண்டுபிடிக்கும் போது ரிமைண்டர் நம்மளுக்கு 0 ஆகணும். ஸோ இங்கே ஆகலை. அப்போ R is equal to நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 696 கிடச்சிருக்கு. இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ என்னென்னா 0 ஆகுறது வரைக்கும் நம்ம செய்யணும். ஸோ அப்போது இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது? இந்த நம்பர். அப்போ 1218 அதை உள்ளே எழுதிருங்க. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ உள்ளே இருக்கக்கூடியது 1218. நெக்ஸ்ட்டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ 696 எழுதிடலாம். ஓகே, ஸோ இது 1 டைம்ஸ் தான் போகும். 2 டைம்ஸ் எடுத்திங்கன்னா இதோட ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, அப்போ அதே எழுதிக்கலாம். 696. 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2. இது 11 ஆயிரும், இது 1 ஆயிரும். 11லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 2. 11லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 5. ஸோ இப்போ குவாஷனோட வேல்யூ என்னது? 1 ப்ளஸ் ரிமைண்டர் 522. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 522 கிடச்சிருக்கு. ஸோ 522 கிடச்சிருக்கு. இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ திரும்ப இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது? 696 இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ உள்ளே இருக்கக்கூடியது இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ வெளியே இருக்கக்கூடியது. ஸோ அந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது 1 டைம்ஸ் தான் இருக்கும். அப்போ 522ன்னு எழுதிருங்க. 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4. 9லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 7. 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். இப்போ குவாஷனோட வேல்யூ என்னது? 1. அப்போ எழுதிடலாம். இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் 174. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 174 கிடச்சிருக்கு. இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். திரும்பவும் சால்வ் பண்ணணும். இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது? 522. ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ. ஓகே, ஸோ இதை 3 டைம்ஸ் பண்ணி பார்க்கலாம். 4 3s are என்னது? 12. பேலன்ஸ் 1. 7 3s are 21. 21 கூட 1 ஆட் பண்ணும்போது 22. அப்போ 2 எங்கே எழுதிக்கலாம்? பேலன்ஸ் 2. 3 1s are 3 தான். 3க்கு கூட 2 ஆட் பண்ணுங்க 5. ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள் 0 வருது. அப்போ குவாஷனோட வேல்யூ என்னது? 3 ப்ளஸ் ரிமைண்டர் 0 வருது.
அப்போ ரிமைண்டர் நம்மளும் இங்கே 0 ஆயிடுச்சு. ரிமைண்டர் 0 ஆகும்போது பியோட வேல்யூ என்னது 174. ஸோ இதுதான் இங்கே HCF அப்போ ஃபைனலா. ஸோ இந்த 2 நம்பருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 2 நம்பருக்கும் HCF என்னன்னா 174. ஓகே, ஃபைனலா HCF ஆஃப் 1218 and 1914 இஸ் 174. இதுதான் இந்த 2 நம்பரோட HCF. இந்த சம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.